அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோசியல் இஷ்யூஸ்ல என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, அர்பன் டிரான்ஸ்போர்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட். எக்ஸாமைன் த ரோல் ஆஃப் நேஷனல் அர்பன் டிரான்ஸ்போர்ட் பாலிசி 2006 ஃபார்முலேட்டட் டு கவுண்டர் தீஸ் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அர்பன் டிரான்ஸ்போர்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அதாவது நகர்ப்புற வளர்ச்சியில முக்கியமான ஒரு பங்கு எதுக்கு இருக்குன்னா, இந்த அர்பன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்க்கு இருக்கு. ஓகேவா? போக்குவரத்துக்கு இருக்கு. எக்ஸாமைன் த ரோல் ஆஃப் நேஷனல் அர்பன் டிரான்ஸ்போர்ட் பாலிசி 2006 ஃபார்முலேட்டட் டு கவுண்டர் தீஸ் இஷ்யூஸ். அதாவது அர்பன் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக நேஷனல் டிரான்ஸ்போர்ட் பாலிசி அர்பன் டிரான்ஸ்போர்ட் பாலிசி 2006 என்ன ரோலை பிளே பண்ணுது, எப்படி அந்த பிரச்சனையெல்லாம் அட்ரஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல நேஷனல் அர்பன் டிரான்ஸ்போர்ட் பாலிசி 2006 அப்படிங்கிறது நமக்கு முழுமையா தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல அத பத்தி எழுத சொல்லல. அதோட ரோல பத்தி தான் எழுத சொல்றாங்க. ஓகேவா? பெரிய அளவுல நம்ம ரொம்ப யோசிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகேவா? இந்த கொஸ்டின எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறத குடுத்துறோம். இந்தியாவுல அர்பனைசேஷன் எப்படி இருக்கு? அதனால அர்பன் டிரான்ஸ்போர்ட்ல என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அர்பன் டிரான்ஸ்போர்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ட அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறமா கவுண்டர் தீஸ் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்ன இஷ்யூஸ் இருக்கு? அதுக்கு இந்த நேஷனல் அர்பன் டிரான்ஸ்போர்ட் பாலிசி என்ன ரோல பிளே பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த கொஸ்டின்ல எழுத போறோம். சரிங்களா? ஒரு 15 மார்க் கொஸ்டின் இது. ஓகேவா? 2023ல கேட்ட ஒரு 15 மார்க் கொஸ்டின். அர்பன் டிரான்ஸ்போர்ட் எ கீ ஃபார் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங்க குடுக்குறோம். இதுல அர்பனைசேஷன் அப்படிங்கிறது 1990ஸ்க்கு அப்புறமா இந்தியாவுல அ அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? அர்பனைசேஷன் அப்படிங்கிறது. அரவுண்ட் வேர்ல்ட் பேங்கோட டேட்டா படி பார்க்கிறப்ப நம்ம அரவுண்ட் 36% ஆஃப் த அர்பன் பாப்புலேஷன் அர்பனைசேஷன் ஆயிருக்கு நமக்கு 2024ல அப்படிங்கிறத இந்த இடத்துல டேட்டா பாயிண்டா குடுக்குறாங்க. சரியா? இதுல நமக்கு இந்த நேஷனல் அர்பன் டிரான்ஸ்போர்ட் பாலிசி 2006 அப்படிங்கிறது நமக்கு அர்பன் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல சரி செஞ்சு ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எஃபிஷியன்ட்டா, ஈக்விட்டபிளா, சஸ்டைனபிளா மாத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரியா? இப்பதான் இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள கொஸ்டின்குள்ளேயே வரும். அர்பன் டிரான்ஸ்போர்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப அர்பன் டெவலப்மென்ட்க்கு அர்பன் டிரான்ஸ்போர்ட் எப்படிலாம் உதவி பண்ணுது? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தரப்போறோம். ஓகேவா? அப்ப என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அர்பன் டிரான்ஸ்போர்ட்? கனெக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்ணுது. ஓகேங்களா? சோ தட் நம்ம வொர்க்குக்கு போய்க்கலாம். மத்த சர்வீசஸ்க்கான கனெக்டிவிட்டி எல்லாமே இன்கிரீஸ் ஆகுது. அதே மாரி சப்போர்ட் லைவ்லிஹுட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சப்போர்ட் லைவ்லிஹுட் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்திருப்போம். அம் ஒரு சாதாரணமா மார்க்கெட்ல வேலை செய்றவங்க கூட அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி தான் எடுத்துட்டு போறாங்க. அதுவும் குறிப்பா பஸ்ல தான் எடுத்துட்டு போவாங்க. இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களோட லைவ்லிஹுட்ட சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது நெறைய டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு அர்பன் சிட்டி இப்ப ரூரல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு மினி பஸ் வந்தா தான் நம்ம போக முடியும். கிராமத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இந்த கணக்குல தான் வருவாங்க. ஆனா அர்பன்ல அப்படி கிடையாது. மெட்ரோ இருக்கு, பஸ் இருக்கு, நமக்கு எம்ஆர்டிஎஸ் இருக்கு, பஸ்ஸஸ்லாம் இப்ப கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாரி நெறைய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அடுத்தது ப்ரோமோட்ஸ் அஃபோர்டபிள் அண்ட் சஸ்டெய்னபிள் மொபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி அர்பன் டிரான்ஸ்போர்ட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு அஃபோர்டபுளா இருக்கும். ஏழை மக்கள் அஃபோர்ட் பண்ற அளவுல தான் அந்த இது இருக்கும். சரிங்களா? அப்ப அ ஒரு அர்பன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது, லைவ்லிஹுட்க்கு சப்போர்ட் பண்ணுது. அவங்களோட ப்ராடக்ட்ஸ நம்ம வேற இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியுது. ஓகேவா? இது எல்லாமே அஃபோர்டபுளாவும் இருக்கிற காரணத்தினால, அர்பன் டெவலப்மென்ட்ல இது ஒரு முக்கியமான ஒரு ரோல பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அர்பன் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேவா? ஏன்னா இந்த இஷ்யூஸ அட்ரஸ் பண்றதுக்காக தான் நேஷனல் டிரான்ஸ்போர்ட் பாலிசி அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்ப என்னலாம் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லும். ஓகேவா? அத கொஸ்டின்லயே குடுத்துருக்காங்க. கவுண்டர் தீஸ் இஷ்யூஸ் என்ன இஷ்யூஸ் இருக்கு, அத கவுண்டர் பண்றதுக்கு எப்படி பாலிசி ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். என்ன இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லிமிட்டட் மெட்ரோ கவரேஜ். மெட்ரோ கவரேஜ் அப்படிங்கிறது அ இப்பதான் கொஞ்சம் சிட்டீஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? இது இந்த டியர் 2 சிட்டீஸ்ல எல்லாம் நமக்கு இந்த மெட்ரோ நெட்வொர்க் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி புவர் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ம். லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு சிங்கார சென்னை கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு யூனிஃபைடு டிக்கெட்டிங் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெட்ரோல, நம்ம பஸ்ல எல்லாத்துலயும் பயன்படுத்திக்கலாம். ஆனா, அதுல ஆப்பரேஷனல் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அடுத்தது ஹை ஆப்பரேஷனல் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக, போக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ஃபேர் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதே மாரி மெட்ரோலயும் பார்த்தீங்கன்னா, ஃபேர்ஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே தான் போய்க்கிட்டு இருக்கு. எதுவுமே
நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. குறிப்பா பஸ்ல தான் இந்த ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். பஸ் ஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, லோ அடாப்ஷன் ஆஃப் கிளீன் எனர்ஜி. அதாவது பஸ்ஸஸோட அந்த ஒரு அடாப்ஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சென்னையில தாழ்தள பேருந்துகள் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க. ஸோ அர்பன் டிரான்ஸ்போர்ட்ன்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல நம்ப கம்மியா பிரிட்ஜஸ் இல்ல ஃப்ளைஓவர்ஸ்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிராஃபிக் கன்ஜெஷன பத்தி பேச முடியும் நம்மனால. எல்லாமே நமக்கு வந்து என்ன இதுக்குள்ள வருது. டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தான் வருது. ஓகே. ஃப்ளைஓவர்ஸ் கம்மியா இருக்கு. டிராஃபிக் கன்ஜெஷன்ஸ் நெறைய இருக்கு. பிரிட்ஜஸ் வந்து சஃபிஷியன்ட்டா இல்ல. பெடஸ்ட்ரியன் வாக்ஸ்லாம் வந்து கம்மியா இருக்கு. இந்த மாரியான விஷயங்களையும் நம்ம சொல்ல முடியும். சரியா? இங்க ஃபுல்லாவே டிரான்ஸ்போர்டேஷன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ட பத்தியே குடுக்காம, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சேலஞ்சஸையும் நம்ம இந்த மாரி சொல்ல முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சேலஞ்சஸும் எக்ஸிஸ்டிங்கா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ அதுக்காக தான் நம்ம நேஷனல் அர்பன் டிரான்ஸ்போர்ட் பாலிசி 2006 அப்படிங்கிறத கொண்டு வரோம். பாலிசில எடுத்த உடனே நம்ம டைரக்ட்டா ரோல்ன்னு போகாம, ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்க்கு என்ன பண்ணலாம்? அப்ஜெக்டிவ்ஸ் எடுத்து எழுதலாம். சரியா? ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம யோசிச்சு படிச்சது தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? பொதுவா நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ புரமோட் த பிரின்சிபல் ஆஃப் மூவிங் பீப்பிள் நாட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. மக்கள் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போணும். வெஹிக்கிள்ஸ் வந்து போயிட்டு இருக்கக்கூடாது. அதே மாரி இன்டகிரேட்டட் லேண்ட் யூஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பிளானிங். ஓகேவா? அதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றதுக்காக. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து புரமோட் பண்ணணும். இது வந்து எந்த பாலிசி எடுத்துக்கிட்டாலுமே, அதாவது டிரான்ஸ்போர்ட்ன்னு எந்த பாலிசி எடுத்துக்கிட்டாலுமே இந்த பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். அப்படிங்கிறப்ப என்கரேஜ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே போடலாம் நம்ப. ஓகேவா? அடுத்தது என்ஷூர் ஈக்விட்டபிள் ரோட் ஸ்பேஸ் அலோகேஷன் ஃபார் ஆல் யூசர்ஸ். ஓகேவா? கார், பஸ் மட்டும் போகாம மத்த மாரி இந்த மாரி பெடஸ்ட்ரியன் வாக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றோம் நம்ம. சரியா? அடுத்தது ரோல் ஆஃப் நேஷனல் அர்பன் டிரான்ஸ்போர்ட் பாலிசி இன் அட்ரஸிங் திஸ் இஷ்யூஸ். இந்த இஷ்யூஸ்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு இந்த பாலிசி என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெட்ரோ எக்ஸ்பான்ஷன். ஸோ மெட்ரோ நெட்வொர்க் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டார்கெட்டட் இன்வெஸ்ட்மென்ட் மூலியமா 1000 கிலோமீட்டர் அப்ராக்ஸிமேட்டா நமக்கு மெட்ரோ நெட்வொர்க் இருக்கு. வேர்ல்டுலயே 3 லார்ஜஸ்ட் மெட்ரோ நெட்வொர்க்கா நம்ம இருக்கோம். ஓகேவா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது பஸ்ஸஸோட அடாப்ஷன் அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு. இப்ப சென்னை, பெங்களூரு, டெல்லிலலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா பஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து ஏசி பஸ்ஸஸும் இருக்கு. அந்த தாழ்தள பேருந்துகள் அந்த மாரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது டிராஃபிக் டீகன்ஜெஷன் அப்படிங்கிறது அதிகமா ஃப்ளைஓவர்ஸ வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல எம்ஆர்டிஎஸ் அப்படிங்கிறதோட யூசேஜ் அதிகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஆர்டிஎஸோட அந்த ஸ்டேஷன்ஸ் அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அப்கிரேட் இது எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. சரியா? அதான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மாடர்னைசேஷன் அப்படின்னு சொல்லி இங்க குடுத்துருக்கோம். ஸோ இதோட எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, நமக்கு மெட்ரோ அதிகமாச்சு. பஸ்ஸஸோட அடாப்ஷன் இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். ஆனா கேப்ஸ் பார்க்கிறப்ப அன்ஈவன் இம்ப்ளிமென்டேஷனா இருக்கு. இன்டகிரேட்டட் டிக்கெட்டிங் அதே மாரி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இதெல்லாம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன வே ஃபார்வர்ட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. இப்ப பஸ்ஸஸ், மெட்ரோ ரயில், எம்ஆர்டிஎஸ் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ண ஒரு விஷயம். பஸ்ஸஸ் அதிகமா இன்கிரீஸ் பண்ணணும். சார்ஜிங் ஸ்டேஷன் அதிகமா கொண்டு வரணும். அதே மாரி வாக்கிங், சைக்கிளிங்க்லாம் பார்த்தீங்கன்னா, டெடிகேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. ஏஐ பேஸ்டு டிராஃபிக் மேனேஜ்மென்ட் தேவை. இதெல்லாமே வந்து நம்மளால சொல்ல முடியும். சீம்லெஸ் டிக்கெட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கொஸ்டின எண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின அனலைஸ் பண்ணி எப்படி பிரேக் டவுன் பண்றோங்கிறதுல தான் நம்ப சேலஞ்சே இருக்கு. மத்த பிரேக் டவுன் பண்ணிட்டா நம்பளே எழுதிறலாம். சரிங்களா? பஸ்ஸஸ், மெட்ரோ, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த வார்த்தைகள வச்சே நம்மனால ஒரு ஆன்ஸர் எழுத முடியும். ஓகேவா? ஆனா இது எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அர்பன் டிரான்ஸ்போர்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த மாரி குடுக்குறப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்ட பத்தி கொஞ்சம் விஷயங்கள் நம்ம பேசணும். அதுக்கப்புறம் தான் இஷ்யூஸ கவுண்டர் பண்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் பாலிசி என்ன பண்ணுச்சுங்கிறத நம்ம சொல்லணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். அப்புறம் இஷ்யூஸ் என்ன இருக்குன்னு எழுதுறோம். அப்புறம் அர்பன் டிரான்ஸ்போர்ட் பாலிசினா என்ன? எப்போ வந்துச்சு? என்ன அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குன்றத சொல்றோம். அப்புறம் அதோட ரோல் சொல்றோம். ஸோ 2006ல வந்துச்சு. இப்போ ஒரு 20 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. இப்ப அதோட எஃபெக்டிவ்னஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாசிட்டிவ்ஸ் 2 பாயிண்ட், நெகட்டிவ்ஸ்ல 2 பாயிண்ட். பாசிட்டிவ், நெகட்டிவ்னு போறப்பயே வே ஃபார்வர்டுக்கு வந்துரும். ஓகேவா? அப்ப வே ஃபார்வர்ட போட்டு முடிச்சிட வேண்டியதுதான். சரியா? இதுதான் இந்த கொஸ்டின அட்ரஸ் பண்றதுக்கான வே. சரியா? தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.